பிரைஸ் ஹெவன்லி ஃபாதர். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடியில் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பற்றி படிக்கலாம். கிறிஸ்துவலாகிய நாம் நம்ம செய்கிற காரியங்களும் நம்ம எண்ணங்களும் நம்ம உண்மையிலே நம்ம விசுவாசத்தோடு கர்த்தரின் பேரில் தான் நம்ம நடந்து கொள்கிறோமா, அல்லது நம்ம கள்ளப்போதகள் நம்ம கர்த்தரோட வார்த்தைகளில் மாற்றி நம்ம வேறு வழியில் நடக்க செய்கிறாங்களா அப்படின்றதுக்காக புரிதலை நம்ம கொடுக்கறதுக்காக தான் இங்கே 4 காரணங்களை இங்கே சொல்கிறாங்க. சகல வித நற்கருவிலும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளவும். அதாவது நம்ம முந்தைய 9ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் 3 காரணங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். அதாவது நமக்கு அறிவு வேண்டும், அதோட புரிதல் வேண்டும், அதுக்கப்புறம் நம்ம ஞானம் வேணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபங்கள்லாம் எதற்காக நம்ம தேவைப்படுது அப்படின்றதுக்காக இங்கே 4 விதமான காரணங்களோடு விளக்கியிருக்கிறாங்க. முதலாவது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. இங்கே கனிகளுக்கு பைபிளில் நிறைய உவமைகள் உள்ளது. ஆனால் இங்கே அவர் கனிகளை பற்றி இங்கே சொல்ல வரல. அவர் என்ன சொல்லுவார்னா நற்கிரியைகளுமாகிய கனிகள்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போஸ்தலர் பவுலுக்கு நாம் அனைவரும் கிறிஸ்துக்குள்ளே குழந்தைகளாக இருக்கிறோம் என்றும் நாம் அவருக்குள் வளர்ந்து முதிர்ச்சியும் நிறைவுமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்ப்போம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகள் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாக இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவராயிருக்கும்படியாக அப்படி செய்தார். இங்கே 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், தந்திரமுள்ள போதகமாகிய, அதாவது நம்ம கள்ளப்போதர்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, இயேசுவோட வார்த்தைகளை கொண்டு அது உண்மையான அர்த்தங்களை நம்மளுக்கு சொல்லாமல் வார்த்தைகளை மாற்றி அது அர்த்தங்களை மாற்றி நம்மளை அவங்களுக்கு கீழ்ப்படுதல் வைக்கிறாங்க. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பல அலைகளை போல் அடிப்பட்டு அலைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவனாக இருக்கும்படி சொல்கிறாங்க. அதாவது நம்ம வேத வாக்கியத்தை நம்ம படித்தா மட்டும்தான் கர்த்தருக்குள்ளே நம்ம வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு போகிற ஒரு குழந்தைகளாக மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளே எப்படி வளருது, நம்ம எப்படி குழந்தைகளாக இல்லாமல் வளரணும் அப்படின்றத எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை சொல்லியிருப்பாங்க. இங்கே 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின், அதாவது அவருக்குள்ளே நம்ம குழந்தைகளாக மட்டும் இல்லாமல் நிறைவான வளர்ச்சி, அது ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்குள்ளே அவர் முழுமையாக வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முழுமையாக எதுக்காக வளரணுன்றது அடுத்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதாகும். அதாவது இந்த 3 காரியத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்மளை ப்ரிப்பரேஷன் முடிஞ்சவரை நம்ம என்னவாகும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சில தீர்க்கதரிசியாகவும் சில சுவிசேஷக்காரனாகவும் மேய்ப்பராகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினோம். அதாவது நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு 6 நாள் எப்படி ஒருக்காக மாறணும் பாருங்கள். அப்போஸ்தலராக மாறணும், நம்ம பாஸ்டர்ஸாக மாறணும். அதாவது இதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன நற்கிரிகளுமாக கனிகள். இந்த நற்கிரிகளை நம்ம செய்தாலே நம்ம இயேசுக்குள்ள விசுவாசத்தோடு அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்ம மாறுவோம். அடுத்தது இங்கே 2வது காரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அதாவது 9ஆம் வசனத்தில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தேவனின் சித்தத்தை அறிகின்ற அறிவு நம்மளுக்கு வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதாவது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இங்கே இயேசுவை பற்றி நம்ம முழுமையாக அறிஞ்சுக்கொள்ளணும், ஒரு சுவிசேஷத்தை பற்றியோ ஒரு வார்த்தைகளை பற்றியோ இங்கே முழுசாக நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள்லாம் பாருங்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யாக இருக்கிறான், அவனுக்கு சத்தியமும் இல்லை. அதன்படி செய்யாமல் நான் இயேசுவை பற்றி எனக்கு தெரியுன்றது மட்டும் சொல்லி திரிகிறவங்களை நம்ம என்ன சொல்கிறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் பொய்யாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. அதாவது அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். அதாவது கர்த்தரோட வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நடக்கணும். அவனுக்கு சத்தியம் இல்லாதவன், அதாவது பொய்யாக இல்லாத உண்மையே இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், அவரோட வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இயேசுவோட வார்த்தைகளை நம்ம எப்போது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் கீழ்ப்படிந்து நடிக்கிறோமோ அப்போது தான் என்ன நடக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேவனோட அன்பு நம்மளுக்கு இயேசுவோட அன்பு நம்மக்கிட்ட எப்படி கொடுப்போம், அவர் கொடுப்பாராம், மெய்யாக நம்மளுக்கு பூரணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. உண்மையாக அவரோட அன்பு நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே 2 தீமோத்தேயு
3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளனாகவும் இருக்கும்படியாக. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தேவனை அறிய நம்மளோட தேவனோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளோட மகிமையை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதாவது தேவ வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆவியானவர் தான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே நம்ம எடுத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்க. அதாவது இந்த தேவ மனுஷன் தேறினனாகவும் எந்த கிரியும் செய்ய தகுதியுள்ளனாக இருக்க முடியாது. அதாவது இந்த வார்த்தைகளை படி நம்ம கீழ்ப்படிந்து நடத்தால் மட்டும்தான் நம்ம அந்த நற்கிரிகளை பற்றி முன்னாடி படித்தோம் இல்லையா, அந்த நற்கிரியை செய்ய நம்ம தகுதியுள்ளனாக மாறுவோம் அப்படின்னு சொல்லும்போது, வார்த்தையை படிக்காமல் தேவனை பற்றி புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம எந்த ஒரு நற்கிரிகளையும் செய்ய முடியாது. அதை செய்யறதுக்கு நம்ம முதல்ல தகுதியுள்ளனாக மாறணும்னா தேவ வாக்கியங்கள் நம்ம முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இயேசுக்குள்ளே தகுதி உள்ளவனாக மாறணும் அப்படின்னா நம்ம முதல்ல தேவ வாக்கியத்தை வந்து நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாலே நம்ம அவருக்குள்ளே தகுதியானவனாக மாறிடுவோம். அதாவது அதுக்கப்புறம் நம்ம இயேசுக்குள்ளே பிரியமானவனாகவும் மாறிடுவோம். 4 காரியங்கள் நம்ம தேவ வார்த்தைகளை படித்தாலே நம்ம வந்து நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம நடக்குது. அதனால் இந்த வசனத்தை நம்ம ப்ரேயரில் வச்சு அடிக்கடி நம்ம தியானிக்கணும். அடுத்த வசனங்களில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.